சமீபத்தில் நான் ஒரு ஆர்டிக்கலில் படித்த வரிகள் மனசை ஏதோ பண்ணுச்சு. அதை நான் உங்ககிட்ட இன்னைக்கு பகிர்ந்துக்கிறேன். ஒரு அன்பின் தருணத்தை செல்ஃபி ஆக்குகிறீர்கள். நேசத்தின் வாக்கியத்தை ஸ்க்ரீன்ஷாட் ஆக்குகிறீர்கள். காதலின் உரையாடல்களை ஒளிப்பதிவு செய்கிறீர்கள். இப்படி எல்லாமே ஆவணங்களால் மாறுமெனில் எதுதான் இதயத்தில் தங்கும்? என்றைக்காவது ஒரு நாள் அந்த அன்பு இல்லாத போது இவை எல்லாம் சாட்சிகளாக கூடும். அப்பொழுது அந்த அன்பு இல்லை என்பதை தவிர வேறு எதை உங்களால் நிரூபிக்க முடியும்? அப்படிங்கிறதான் அந்த வரிகளில் இருந்தது. நம்ம மனசுக்குள்ளே தேக்கி வைக்கிறதுக்கு, ஆள் மனசில் பதிச்சு வச்சுக்கிறதுக்கு சில அன்பான தருணங்கள் எப்போவுமே எல்லாருக்குமே இருக்கும். வெறும் ஆவணங்களாக வச்சுட்டு இருந்துட்டு மட்டும் என்ன பண்ண போகிறோம்? அன்பின் உன்னதம், அன்பின் அடையாளம். அதை ஆள் மனதில் தேக்கி வைப்பது மட்டுமே. இதை புரிந்து கொண்டால் ஒவ்வொரு நாளும் இனிமையான நாட்களே. வாழ்க்கையை அழகாக்குவது சிந்தனைகள் மட்டுமே. வாழ்க்கையை இழிவாக்குவது எதிர்பார்ப்புகள் மட்டுமே. வாழ்க்கையை வெறுப்பாக்குவது துரோகங்கள் மட்டுமே. வாழ்க்கையை அர்த்தமாக்குவது அனுபவங்கள் மட்டுமே. வாழ்க்கையை எதிர்கொள்வது நீங்கள் மட்டுமே. நீங்கள் எதிர்கொண்டு வாழுங்கள். சிந்தனைகளை மனதில் வைத்து, அனுபவத்தை நினைவில் வைத்து, எதிர்பார்ப்புகளை குறைத்து கொண்டு, துரோகங்களை அகற்றிக்கொண்டு, உங்களுக்கான வாழ்க்கையை கண்ணீர் சிந்து வீணடிக்காமல் நீங்கள் விரும்பியபடி வாழ்ந்திடுங்கள். லைஃப் இஸ் ஷார்ட். மாறிடுங்கிற விஷயத்துக்காக கவலைப்பட்டுட்டு இருக்காம கிடைக்கிற நேரத்தை சந்தோஷமாக அனுபவித்து வாழுங்க. நான் படித்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை உங்ககிட்ட ஷேர் பண்ணினதில் ரொம்பவுமே சந்தோஷம். உங்களுக்கும் இந்த கருத்துக்கள் பிடிச்சிருந்தா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோவில் சத்தான எள்ளு உருண்டை செஞ்சு காமிச்சிருக்கேன். 1/2 கிலோ எள்ளு வாங்கி கல், தூசி, மண் இல்லாமல் க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா கழுவிட்டு ட்ரை வானலில் கேஸை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா பொரிஞ்சு வர்ற வரைக்கும் வறுத்துக்கங்க. எள்ளு ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஃபஸ்ட்டு பல்ஸ் மோடில் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு நாட்டு சர்க்கரையோ வெல்லமோ சேர்த்துக்கங்க. கண்டிப்பாக வெல்லம் பாவு காய்ச்சி ஆட் பண்ண வேணாம், உருண்டை பிடிக்க வராது. தூசி, கல், மண் இல்லாத வெல்லமாக ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக டேஸ்ட்டுக்காக, ஃப்ளேவருக்காக சுக்குத்தூளும் ஏலக்காய் தூளும் நான் ஆட் பண்ணிவிட்டு எல்லாமே சேர்த்து பல்ஸ் மோடில் க்ரஷ் பண்ணிவிட்டு இது போல் உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. நம்ம வீட்டில் இருக்க குட்டீஸு, பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே கடைகளில் விற்கிற அன்ஹெல்த்தி ஸ்நாக்ஸை விட இது போல் வீட்டிலையே சுத்தமான முறையில் ஹெல்த்தியான ஸ்வீட் ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க. நெக்ஸ்ட்டு அனுபவமான ஒரு ஸ்டோரியோடையும் இது போல் உங்களுக்கு உபயோகமான ஒரு வீடியோவோடையும் சந்திக்கிறேன். தேங்க்யூ.